அடடே! இன்னைக்கு என்ன குழம்பு இவ்வளோ ருசியாக இருக்குது அப்படின்னு நம்ம ரசித்து சாப்பிட்ட டைம் இருக்குல்லங்க. அதே போல் என்னடா இன்னைக்கு குழம்பு சொதப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைம் இருக்கும். ஆனால் இன்றைக்கி என் குழம்பு அட்டகாசமான டேஸ்ட்டில் வந்துருந்துச்சுங்க. இன்றைக்கி என்ன குழம்பு செஞ்சேன்னா பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு குருமா தான். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி 3யும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இது வணங்கும் போது வருமே ஒரு வாசம் சான்ஸ்லெஸ்ங்க. அந்த குழம்புல பாதி நம்ம சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. வெங்காயம் கருக விட்டுறாதீங்க. இப்போ நம்ம மசாலாவுக்கு தேவையானதை அரைச்சிடலாம். தேங்காய், நம்ம வணக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி கூட வேக வச்ச கொஞ்சம் பட்டாணி, அது 3யும் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதை ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து ஸ்டவ்வில் வச்சிட வேண்டியதுதான். நான் பட்டாணி தண்ணியே ஊற்றினேன். அப்போயே பாதி பட்டாணி உள்ளே தொப்புன்னு விழுந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்க. இப்போ மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் மல்லித்தூள், மிளகாத்தூள் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க, அவ்வளோதான். மஞ்சத்தூள், பொட்டேட்டோ வேக வச்சுருந்தேன், அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ குழம்பு நல்லா கொதிக்கும் போது ஒரு வாசம் அல்டிமேட்டாக இருக்கும். அதே போல் கொதிக்கும் போது இந்த மசாலா வாசம்லாம் போயினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, வேக வச்ச பட்டாணி எல்லாத்தையும் உள்ளே போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அந்த பட்டாணியோட எசன்ஸ் எல்லாம் உள்ளே போய் நல்லா அந்த ஸ்மெல் வரும், பட்டாணியோட வாசம் வரும். வந்தனையும் தாளித்து கொட்டு இறக்கிட வேண்டியதான். இன்றைக்கி என்னோடய சமையல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு எனக்கு தோன்ற அளவு இருந்துச்சு. இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சோயா 65 வீடியோவுக்கு உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.